எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்ம ப்ரெக்னென்ட் டைமில் வந்து செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 0 to 3 மந்த்து, 3 மந்த்லேருந்து 6 மந்த்து, 6 மந்த்லேருந்து டெலிவரி இருக்கும். இந்த 3 காலமாக நம்ம பிரிச்சாச்சு. இந்த 3 காலத்தில் எந்த காலத்தில் வந்து நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 0 to 3 மந்த்து, இந்த 3 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரு வந்து ஒழுங்கான முறையில் வந்து நம்ம கர்ப்பப்பையில் போய் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரு வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மந்த்துக்குள்ளே தான் நம்மளுக்கு அபாசனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அபாசனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா 4 மந்த்லேருந்து 6 மந்த், இந்த மந்தில் வந்து செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. அந்த டைமில் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம பேபி வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கான ஆரம்பம் தான் அது 4 மந்த்லேருந்து 6 மந்த்து. அந்த டைமில் வந்து ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. வாரத்துக்கு 1 டைம் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தா பார்த்திங்கன்னா 6 மந்த்லேருந்து டெலிவரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இருக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் ஃபுல்லாக நம்ம பேபி எல்லாம் நல்ல கை கால் உறுப்புனால எல்லா உறுப்பும் வந்து நம்மளுக்கு டெலிவரிக்கான ப்ரிப்பேர் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருந்திங்கன்னா நம்ம குழந்தையோடைய மூளை வளர்ச்சி ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா உடம்புடைய கை கால் இதேமாரி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பனிக்கொடை உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கவே கூடாதுங்க. இது மட்டும் இல்லாமல் பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் 6 மந்த்லேருந்து டெலிவரி வரைக்குமே நம்ம வந்து செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த செக்ஸுவல் லைஃப்பில். உண்மைதாங்க, 100% இது உண்மை தான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தையோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கும்போது நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளோட மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஹார்மோன் வந்து அந்த டைமில் வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன் சுரக்க நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறது தப்பே இல்லை. இந்த 4 மந்த்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே மட்டும் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதுமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். இதுபோல் வீடியோக்குள்ள உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போட போகிறோம். தேங்க்யூ.